வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. என்னடா தொடர்ந்து இரண்டாவது நாளும் ஒரு திரைப்படத்தை பற்றி பேச போகிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம திரை விமர்சனம் வச்சு இதில் பார்க்க போகிறது அப்படின்லாம் சொல்லி வெறுப்பேற்ற மாட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா யாரையும் புண்படுத்துறதுக்கோ இல்லை யார் மேலேயும் குறை சொல்கிறதுக்கோ இல்லை. இது ஒரு பேசு பொருளாக மாறி பார்த்திங்கன்னா அரசியலும் இந்த படத்தை சம்மந்தப்பட்டும் ஒரு பெரிய ஒரு சர்ச்சை கிளம்பி இருக்குன்றதுனால இதை குறித்து ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயம் சொன்னாலும் பார்த்திங்கன்னா பாரியவர்களோட கருத்து என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். 3 நிமிஷம் வீடியோ, 4 மணி நேரம் வீடியோ, இந்த மாதிரி ஃபுல்லாக பரவிட்டே இருக்குது. பேருன்ட்டு எதையோ அனுப்புறவங்க உங்களுக்கும் எதாவது அனுப்பியிருப்பாங்களே, அந்த மாதிரி எதாவது வந்துதா? அனுப்புனாங்க நான் பார்க்கல. அடிப்படையில் என்னென்னா, ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிருக்கு, லீக் ஆகிருக்கு. அதில் சிரிக்கிற விஷயம் இல்லை, கொஞ்சம் ஒரு திரைப்படத்துறையிலிருந்து பார்த்தா இது ரொம்ப ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்கும். இதற்கு முன்னாடி ஜக்குபாய்னு ஒரு படம் ஆமாம் சரத்குமார் அவர்கள் நடித்து அது லீக் ஆச்சு. அது அவங்க தான் ப்ரொடக்ஷன் நினைக்கிறேன், ரேடான் தான் ப்ரொடக்ஷன் அவங்க தான் நினைக்கிறேன். அது லீக், அது ஃபுல் ஹெச்டி பிரிண்ட் இதே மாதிரி தான் லீக் ஆச்சு. திருட்டு விசிடி, அப்போல்லாம் விசிடி கடைகள் இந்த மாதிரி ஆன்லைன் இதுங்கிறது கூட அப்போ தான் கொஞ்சம் அந்த டாரண்ட்லாம் ஆமாம். அப்போ இந்த சிடி கடை எல்லாத்துலேயுமே அது ரொம்ப ஹெச்டி பிரிண்ட் வந்துச்சுன்னா எல்லாரும் போட்டு பார்த்துட்டாங்க. ஸோ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இது வந்துருச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த படம் ரொம்ப அட்டர் ஃப்ளாப். தேட்டருக்கு வந்துச்சு போடல, நிறைய பேர் வாங்கவும் இல்லை அந்த படத்தை, தேட்டர்லையும் போடல, எல்லாரும் பார்த்துட்டாங்க. தேட்டருக்கு யார் பார்ப்பான்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. ஸோ அதே தான் இப்போ ஜனநாயகன் படத்திற்கும் மோஸ்ட் ப்ராபப்ளி நடக்க போகுது. ஏன்னா படம் வந்துருச்சு, அதுவும் ஒரு உயர்தர ஹெச்டி பிரிண்ட் வந்துருச்சு. இன்றைக்கி நிறைய பேர் வீட்டில் பெரிய டிவிஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது, அதெல்லாம் போட்டு அங்கங்கே நிறைய பேர் பார்க்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்ன தான் நீங்கள் கட்டுப்படுத்தி அந்த லிங்க்ஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணி இது பண்ணிக்கிட்டே இருந்தாலும் பார்க்குறவங்க இந்த ஒரு க்யூரியாசிட்டிலே படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த க்யூரியாசிட்டிலே தேடி பிரிண்ட்டை டவுன்லோட் பண்ணி ஷேர் பண்ணி பார்த்துடுறாங்க. ஸோ இப்போ இங்கே பிரச்சனை என்னென்னா, இந்த படம் மக்களால் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்ம பேசுகிற காலகட்டத்திலையும் அதை பார்க்கும். ஒரு சில ரொம்ப ஹார்ட் கோர் விஜய் ரசிகர்கள் வேணால் இந்த படம் பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருப்பாங்க. சினிமா துறையின் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய சிலர் ஒரு இந்த மாதிரி ஒரு பைரசி லீக் ஆகி வரக்கூடிய ஒரு படத்தை நம்ம போய் பார்க்குறது சினிமாவுக்கு செய்கிற துரோகம்ங்கிற கான்செப்ட்லேயும் இந்த படத்தை சினிமா துறையின் மீது இருக்க ஒரு பற்றின் காரணமாக நிறைய பேர் பார்க்காமல் கடந்து போகலாம். சாமானிய மக்கள் பெரும்பான்மையானவர்கள் பார்த்துருவாங்க. விஜய் ரசிகர்கள் வேணால் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது திரும்பவும் பார்த்து கொண்டாடலாம். தேட்டரில் அது வருது அப்படின்னு சொல்லி, தேர்தல் முடிஞ்சு தான் அது எப்படியும் வரப்போகுது. அது தேர்தலுக்கு முன்னாடி வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி, அதனால் வர வாய்ப்பு இல்லைன்னு தான் தோணுது. ஸோ இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை. விஜய் அவர்களுடைய கடைசி படம் இந்த மாதிரி ஆகும்னு யாரும் எதிர்பார்க்கல. ஏன்னா குறைஞ்சபட்சம் விஜயோட படம் கடைசி படம்னு சொல்லக்கூடிய இந்த படம் தேட்டரில் வரும். அந்த ஒரு விஜய் படத்தோடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸை கடைசியாக ஒரு முறைனாச்சும் அனுபவிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவருடைய ரசிகர்களும் அவருடைய நலம் விரும்பிகளும் இருந்திருப்பாங்க. அந்த இதில் ஒரு பெரிய ஒரு ஏமாற்றத்தையும் ஒரு தோல்வியும் தான் இது உருவாகியிருக்குது. இதை யாரும் நியாயப்படுத்த முடியாது. இதில் இன்றைக்கி பெரிய சர்ச்சையும் உருவாயிருக்கு. இது முழுக்க அரசியல் ரீதியான சர்ச்சை பார்க்க முடியுது. இதை யார் வெளியிட்டிருப்பா, இதனால் பயனடைபவர்கள் யார் அப்படிங்கிற ஒரு பெரிய டிபேட் நானும் என்னோட தியரியை முன் வச்சுருந்துருக்கேன், பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஒரு தியரியை நம்ம கொஞ்சம் இப்போ டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிடலாம். நிறைய தியரி இருக்குது, சரியா? நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆனால் உங்கள் தியரி என்ன அப்படின்னு சொல்லுங்கள். என்னோட தியரி சொன்னால் சொல்யூஷன் ஆயிருமே. சரி, அப்போ என்னோட ஸ்பெகுலேஷன்லாம் சொல்லவா? ஃபர்ஸ்ட் பிளாக் ஷீப்பாக எல்லாருமே திருப்பி பார்க்குறது திமுகவை தான், சரியா? திமுக இந்த படத்தை வெளியிட்டது மூலியமா ரொம்ப நாளா அரசியலில் படம் நின்று கொட்டப்பட்டவங்க உங்களுக்கு தெரியும் எது நடந்தா. அதுவும் டிஜிட்டலில் கூட இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படிலாம் எல்லாத்தையும் மனிப்புலேட் பண்ணுறது, ஆட் எங்கே பிளேஸ் பண்ணுறது, நம்ம வீடியோக்கு முன்னாடியே ஆட் வருது. அவங்களுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் ஒன்று அதை நீங்களால ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. நீங்கள் அந்த ஆடை ஸ்கிப் பண்ணுறதுக்கு முடிஞ்சா பாருங்க, ஸ்கிப் பண்ணும்போது நான் ஸ்கிப் ஆடு வேற எரிச்சலாகுது எனக்கு. வேற வழி இல்லை. இந்த தேர்தலில் அந்த மாதிரி ஆடு தான் 10 நாள் நாங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கான எந்த விதமான ஆப்ஷனும் எங்ககிட்ட கிடையாது. அதை புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது, நம்ம ஏதோ போடுறோம். ஸோ அப்படி அவங்க பண்ணக்கூடியவங்க. ஸோ விஜயுடைய ஒரு படம் வந்தால் அது அரசியல் ரீதியான படம். இந்த படம் முழுக்க ப்ரொபகண்டா, அதாவது இந்த தேர்தலுக்காக எடுக்கப்பட்ட படம்னு சொல்லுது. ஸோ வந்தால் அது ஒரு பிரச்சாரம், இன்னொரு பக்கம் பேசுபொருள், இன்னொரு பக்கம் சிம்பத்தி. இதையே திமுக பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு அவங்க பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறது என்னுடைய ஃபர்ஸ்ட் உங்களோட ஒப்பீனியன். இதில் இப்போ நம்மளும் திமுக தான் பண்ணுச்சு, அதிமுக பண்ணுச்சு, இப்போ பிஜேபி பண்ணுச்சுன்னு சொல்லி நம்மளால பண்ண முடியாது. இப்போ இந்த படம் லீக் ஆனதுக்கான லாஜிக்கல் ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் வேணால் இதில் சொல்லலாம். அதுக்கு அடிப்படையில் நம்ம ஒரு யூகத்துக்கு வர முடியும், யார் மூலியமா, யாரோட இன்ட்ரெஸ்ட் மூலியமா இது வெளியில் வருது அப்படின்ட்டு. இல்லை பேசிக்காக டிஎம்கே இந்த படத்தை வெளியிடுமா
முழுமையாக வெளியிடுமா அப்படின்னு கேட்டால் நல்லா கவனிங்க. இந்த படத்தை முழுமையாக வெளியிடுமா திமுக அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணாது. திமுக முழுமையாக இந்த படத்தை வெளியிட்டால் அது அவங்களுக்கு பேக் ஃபயர் தான். அப்போ இந்த படத்தை பற்றியான பேச்சுக்கள், இந்த படம் வந்து தேர்தல் முடிஞ்சு வருது வரல அது அவங்க பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த படத்தை பற்றியான பேச்சுகளும் அது வந்து வெளியாகிறது, அது தடையாகிறது, இந்த டிஸ்கஷனுங்கிறதே விஜய்க்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக மாறுறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் ஓப்பனாக சொல்லவா, இன்னைக்கு வரைக்கும் டிஎம்கே விஜயை பற்றி பெரிதாக அவங்களுடைய டைரக்டான பொலிட்டிக்கல் சினாரியோவில் பேசுறது இல்லை. நீங்கள் அதை கவனிச்சிங்கனாவே தெரியும். பேர் சொல்ல மாட்டாங்க, அவங்க பேரை சொல்ல மாட்டாங்க. விஜயை வந்து ஒரு ஆப்போனண்ட்டாக அவங்க ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி ரெகக்னைஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பெரிய அடி மைனஸ் அது. அதனால அவங்க அது கடைசி வரைக்கும் விஜய்ங்கிற அந்த வார்த்தையை உச்சரிக்காமையில தான் கடந்து போவாங்க. புதிதாக வந்த சக்திகள், புதிதாக இப்போ வந்திருக்கக்கூடிய சிறுவர்கள், இப்படியே தான் வந்து பேசிட்டு மற்றும் பலர் இந்த மாதிரியான டேக்ல வச்சுட்டு தான் பேசுவாங்க. அஃப்கோர்ஸ் இந்த டிபேட் ஷோ இதுல எல்லாம் வந்து பேசுறவங்க போறவங்க டைரக்டா பேசுவாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து திமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த லெவல் தான். அவங்கள வந்து அதிகார மையத்துக்குள்ளே அது விடாது. அது ஒரு ஊடக வெளிச்சத்தில் இருக்கிற நபர்களை அங்கேயே தான் வச்சு லாக் பண்ணிக்கும். ஒரு கோட் வாங்கி கொடுத்தாங்கன்னா அந்த கோட்டை போட்டு பேசணும், கத்தினாலும் கதறினாலும் அதான் வேணாம். அது டெம்ப்ளேட், அந்த டெம்ப்ளேட்டை வந்து நாங்கள் உடைக்க விரும்பல. அது ஒரு மாஸ்டர் பீஸ். அவங்க அந்த கட்சியில பெருசெல்லாம் பார்க்க மாட்டாங்க, அப்படியே நிப்பாட்டிடுவாங்க. அவங்களுக்கான எதிர்காலமும் அவ்வளோதான். இந்த டிவியில் இருந்தீங்கன்னா அதிகபட்சமாக நேஷனல் டிவிக்கு போவீங்க, நேஷனல் டிவியில் அசிங்கப்பட்டீங்கன்னா திரும்ப இந்த டிவியை காலத்தை ஓட்டுவீங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய சினேரியோ. இப்போ அவங்க இதை பற்றி பேசுவாங்க. ஆனால் இந்த விஜய் அவர்களை கடைசி வரைக்கும் பேசாமல் கடந்து போகிற இடத்துல தான் திமுக இந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள். புதுசாக அவங்களுக்கு என்னங்க தெரியும், இவ்வளோ தான் அவங்களோட மேக்ஸிமம் விமர்சனமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் அவங்க வைப்பாங்க. விஜய், நான் முன்னாடியே நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் வர்றது வாக்குடைப்பு அரசியலாக இருக்கும் பட்சத்தில் அது திமுகவுக்கு ப்ளஸ். ஆனால் இந்த தேர்தலில் விஜயோடைய வருகை திமுகவுக்கு ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் மைனஸ். அது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வாக்கு உடைய போகுது. விஜயோட அரசியல் வருகையினால எல்லா கட்சிகளுக்குமே அவங்க சைடில் இருந்த விஜய் ரசிகர்கள், விஜய் மேலே நம்பிக்கை கொண்டவங்க, அது போக நியூட்ரலான வாக்காளர்களாக இருந்த ஒரு சிலர் இந்த முறை விஜய்க்கு போட்டு பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு பார்வை, இந்த எல்லாத்துலேருந்து வாக்குகள் வந்து விஜய்க்கு போக தான் போகுது. அதில் நம்ம என்னோட கணிப்பு நான் சொல்லியிருக்கேன், 10 to 12%, மேபி 15க்கு உள்ள அவரால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியுங்கிறது என்னுடைய பார்வை. அதுக்கப்புறம் அது அவங்களுடைய கட்சியை பொறுத்து. இதில் இந்த வாக்கு உடையும் போது அது ஈக்குவலாக இல்லைனாலும் மோர் ஆர் லெஸ் வாக்குகள் வந்து எல்லா கட்சியிலிருந்துமே போகும். நான் இப்போ யாருக்கு அதிகமாக போகும்னா நான் சொல்ல விரும்பலை. ஆனால் அந்த வாக்குகள் வந்து செதறையும், எல்லா கட்சிகளுமே ஒரு சின்ன சரிவை வந்து வாக்குகளை ஸ்டீல் பண்ண தான் போறாரு விஜய். இது கன்ஃபார்ம். இப்போ இதனால திமுகவுக்கு மைனஸான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஏன்னா திமுக ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டி. அதோட கட்டமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அதோட கட்டமைப்பு எப்படி ஃபுயல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, திமுக காரன் அத்தனை பேருக்கும் அரசியல் வந்து ஒரு பிஸ்னஸ் லைஃப் லைன். அவங்ககிட்ட அந்த அரசியலை நீங்கள் பிடிங்கிட்டீங்கன்னா அவன் ஒன்றும் இல்லாத செல்லா காசு. கரெக்டா? அவன் அந்த அதிகாரத்தை வச்சு அவன் ரவுடித்தனம் பண்ணியிருப்பான், அந்த அதிகாரத்தை வச்சு பெரிய பெரிய கான்ட்ராக்ட் எடுத்திருப்பான், அந்த அதிகாரத்தை வச்சு பிஸ்னஸ் எம்பையரை கட்டி அமைச்சிருப்பான், பிரியாணி சாப்பிட்டுருப்பான். சைக்கிள் ஸ்டாண்டு போடுறவன்ல தொடங்கி பெரிய பெரிய பஸ் நிறுவனங்களை நடத்துகிறவங்க வரைக்கும் திமுகவோட ஈக்கோ சிஸ்டம் வளர்ந்துருக்கும். ஏழை விவசாயியை மட்டும் இருக்க மாட்டாங்க. விவசாய தொழிலிருந்து வரக்கூடிய வியாபாரிகளில் தொடங்கி பெரிய பெரிய கான்ட்ராக்டு ஷிப்பிங் பிஸ்னஸ் வரைக்கும் டிஎம்கேவுடைய ஈக்கோ சிஸ்டம் வளர்ந்துருக்கும். இவங்க அத்தனை பேருடைய வாக்கும், இவர்களுடைய குடும்ப வாக்குகளும், இவர்கள் குடும்பம் சார்ந்த இளைஞர்கள் வாக்குகளும் எல்லாம் யாருக்கு போகும்? ஆட்டோமேட்டிக்காக திமுக போகும். திமுக வந்து ஒரு ஈக்கோ சிஸ்டத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கி வைத்துள்ள கட்சி. அதற்கு ஒரு கட்டமைப்பு உண்டு. ஈக்குவலி ஏடிஎம்கேக்கும் ஒரு கட்டமைப்பு உண்டு. ஸோ இந்த கோர் வாக்காளர்களை இந்த கட்சிகள் இழக்காது. எப்பவுமே கோர் வாக்காளர்களை இந்த கட்சிகள் தக்க வைத்து கொண்டே தான் இருக்கும். அது இந்த ரெண்டு கட்சிகளுக்குமே 20% மேலே. அதிமுக வாங்குற வாக்குகளில் 20% மேலே கோர் வாக்காளர்கள். டிஎம்கே வாங்குற பர்சன்டேஜ்லையும் 20% வாக்குகள் வந்து கோர் வாக்காளர்கள். அவனை நீங்கள் எவ்வளோ பெரிய மனித புனிதரை கொண்டு வந்து நிப்பாட்டி நீங்கள் திமுகவுக்கு வாக்கு போடாதுன்னு சொன்னாலும் அவன் போடுவான். ஸோ இதன் மூலமாக அவர்களை இந்த 20% வாக்கு அவங்க 2 பேர்கிட்டையுமே இருக்குது. ஸோ இந்த 20 to 20 ஆட் பண்ணுங்கள், 40% ஆஃப் த வாக்குகள் இந்த 2 திராவிட கட்சிகளும் வச்சிருக்காங்க. இது மாறாது. எந்த கட்சிக்கும் நசிங்க அளவு கூட போகாது. ஏன்னா இதன் மூலமாக தான் அவங்க வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. இந்த ஒட்டுமொத்த ஈகோ சிஸ்டமும் இந்த கட்சிகள் அதிகாரத்தில் இருக்கும்போது தான் வாழவே முடியும். அப்போ அவங்க எப்படி மாற்றி போடுவாங்க? அவங்க வாழ்வாதாரமே அதுதான். அது ஒரு பிஸ்னஸாக தான் இருக்கும் அது. ஸோ இவங்க வந்து மாற மாட்டாங்க. இதை மனசில் லாஜிக்கலாக மண்டையில் ஏற்றிக்கிட்டு தான் நம்ம எந்த அரசியலுமே உள்ளே பிச் பண்ணி உள்ளே கொண்டு போக முடியும்.
இப்போ இந்த 20% இருக்கிற இந்த கட்சிகளை உடச்சி ஓவர்டேக் பண்ணி வரணும்னா காலம் எடுக்கும். அது வந்து ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக அடிச்சு தான் வரணும். இதெல்லாம் இருக்குது. அதிகாரத்தை கையில் வச்சு நமக்கான ஈகோ சிஸ்டத்தை உருவாக்கணும். இன்னொன்று, அதிகாரம் கையில் இல்லாத எந்த கட்சியுமே தனக்கான ஈகோ சிஸ்டத்தை உருவாக்கவே முடியாது. அது எத்தனை வருஷம் நீங்கள் பேசினாலும் உருவாக்க முடியாது. இதுதான் உண்மை. இந்த ரியாலிட்டியும் உணர்ந்துக்கோங்க. ஸோ 20 to 20%, 40% ஆஃப் த வாக்கு, இந்த வாக்குகள்லேருந்து எதுவும் சரியாது. அது போக இந்த கட்சிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே அடுத்த ஒரு 10 to 15% வாக்குகள் இருக்குல்ல இந்த கட்சிகளுக்கு, இதுதான் கூடலாம் குறையலாம். அப்போ இப்போ ஏடிஎம்கேவோடைய பெர்சன்டேஜ்னு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், அவங்க கொஞ்சம் குறைஞ்சிட்டு தான் வராங்க. பட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 35 அவங்க அச்சீவ் பண்ணுறாங்கன்னா, ஆட் ஆனால் அந்த 15 இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஏடிஎம்கேவோட கோர் வாக்காளர்கள் கிடையாது. இந்த வாட்டி இவங்களுக்கு போடலாம்ங்கிற அந்த நடுநிலை வாக்காளர்களுடைய பெர்சன்டேஜ். அதெல்லாம் இந்த பெர்சன்டேஜில் இருந்து ஒரு ஜங்கை விஜய் அவர்கள் இந்த முறை எடுத்துக்குவார். ஏடிஎம்கேலேருந்து எடுப்பார், டிஎம்கே கிட்டேருந்து எடுப்பார், என்டிகே கிட்டேருந்து எடுப்பார். இதுதான் நிதர்சனமான உண்மை. இதை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இது டிஎம்கேக்கு ப்ளஸ் ஆனால் ப்ளஸ்ஸு. ஏன்னா இந்த முறை 4 முனை போட்டி. ஓகேவா? என்டிகே தனியாக நிற்கிது, டிவிகே தனியாக நிற்கிது, ஏடிஎம்கே நிற்கிது, ஏடிஎம்கேவோட கூட்டணி ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி கூட்டணி நிற்கிது, டிஎம்கே ப்ளஸ் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு தெலுங்கு கட்சி ஒன்று புதுசாக ஜாயின் ஆயிருக்குல்ல, விஜயகாந்த் தெலுங்கு கட்சி. அது தெலுங்கு கட்சி, தெலுங்குகளுக்கான கட்சி, அந்த ஒரு மொழி சிறுபான்மை கட்சி ஒன்று. ஸோ அது ஒன்று ஆட் ஆயிருக்கு. இதெல்லாம் வச்சுட்டு இவங்க ஒரு மெகா கூட்டணி, இவங்க ஒரு மெகா கூட்டணி. இந்த மெகா கூட்டணிகளுக்கான வாக்குகள் அந்தந்த கட்சிக்கான சின்ன சின்ன கோர் ஓட்டர்ஸ் இதெல்லாம் ஆட் ஆகி இப்போ இவங்க வாங்குற வாக்கு. இதில் அந்த நடுநிலை வாக்காளர்கள்ங்கிறதுலாம் வந்து இவங்க கொஞ்சம் இழப்பாங்க இந்த கட்சிகள்லாம். அது போக இவங்ககிட்ட ஒரு பெரிய ஜங்கை வந்து வச்சுருப்பாங்க. இந்த ஜங்கை வந்து விஜய் நல்லா பிடிச்சி எடுத்துகிட்டு வர முடியுமானா முடியாது. ஸோ விஜய் வந்து வின் ஆவாரா இந்த எலெக்ஷன்லன்னா வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. வாக்கை உடைப்பீங்க. இதனால தான் நான் தலைவாடாக அடிச்சுக்கிட்டது என்னென்னா, அந்த வாக்கை உடைக்கும் போது அது டிஎம்கேக்கு ப்ளஸ்ஸாக தான் போய் நிற்கும். அது விஜய் உடச்சாலும் சரி, என்டிகே உடச்சாலும் சரி, அது டிஎம்கேக்கு ஒரு விதமான ப்ளஸ்ஸாக போய் நிற்கும். ஏன் இந்த முறை டிஎம்கேக்கு அது ப்ளஸ்ஸாக நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி டிஎம்கே அதிகாரத்தில் இருக்குது. இப்போ இந்த வாக்கு உடைப்பு அரசியலில் நாளைக்கு ஏடிஎம்கே அதிகாரத்துக்கு வரும்போது அதுவும் பண்ணலாம். ஆல்ரெடி ஜெயலலிதா பண்ணியிருக்கிறாங்க. மக்கள் நீதி மையம் இல்லை, மக்கள் நீதி மையம் திமுகவுடைய வாக்குடைப்பு அரசியல், மக்கள் நல கூட்டணி அப்படிங்கிற பேர்ல ஏடிஎம்கேவும் இதே ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணியிருக்காங்களா முன்னாடி எலெக்ஷனுக்கு. ஸோ வாக்கடைப்பு அரசியல்னா என்னங்கிறத தயவு செஞ்சு வாக்காளர்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதில் நம்ம ஏமாறக்கூடாது. அதில் ஏமாந்தோம்னா திரும்ப திரும்ப நமக்கு ஆகாதவங்க தான் ஆட்சிக்கு வந்துகிட்டே இருப்பாங்க. மக்களோட விருப்பம் வந்து அங்கே தோற்கடிக்கப்பட்டுரும். ஸோ இதை நம்ம சொல்லிடுறோம். இப்போ இங்கே எல்லாரும் 4 முனை போட்டியாக இருக்கனால விஜயோடைய வருகைங்கிறது டிஎம்கேக்கு பெரிய ப்ளஸ்ஸு. ஒரே ஒரு மைனஸ் மட்டும் டிஎம்கேக்கு இருக்குது. டிஎம்கேவோட கோர் வாக்காளர்களில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஜங்க் வந்து பார்த்தீங்கன்னா சிறுபான்மை வாக்குகள். அதாவது பட்டியல் சமூகத்தினர், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், இந்த சிறுபான்மை வாக்குகள். இதில் என்ன அப்படின்னா, இந்த காமன் வாக்குகளில் விஜய் எடுக்கிறார்ல, இதில் சிறுபான்மை மக்கள், அதாவது பட்டியல் சமூக மக்களாகவும் இருக்கலாம், மத சிறுபான்மையாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் மற்றும் இஸ்லாமியர்களோட வாக்குகள், இதை வந்து விஜய் அவர்கள் கொஞ்சம் அதிகமாக எடுப்பாருங்கிற பார்வை வந்து எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பார்வை. கரெக்டாக? அப்போ சிறுபான்மை வாக்குகள் அதிகரிக்கும் பொழுது அதை வந்து விஜய் எடுக்கிறாருங்கும் போது அது டிஎம்கேக்கு பெரிய த்ரெட். அப்போ சிறுபான்மை வாக்கு விஜய்க்கு போகக்கூடாதுங்கிற நினைப்புல டிஎம்கே எல்லா விதமான அசைன்மெண்ட்டும் பண்ணும். சரி, இப்போ இந்த வீடியோ ரிலீஸ் ஆன உடனே ஒரு பர்டிகுலர் சிமைக்கைகளை உங்களால் பார்க்க முடியும். வீடியோ வந்த உடனே யார் ட்ரிகர் ஆனா? இஸ்லாமியர்கள் இல்ல, தொடர்ந்து விஜய்க்கு எதிராக பேசிட்டு இருக்க, தொடர்ந்து விஜய்க்கு எதிராக திமுகவோட ஈகோசிஸ்டத்துக்கு ஆதரவு தரக்கூடிய பேசிட்டு இஸ்லாமியர்கள் எல்லாருமே ட்ரிகர் ஆனாங்களா? அதுல மிக குறிப்பா சொன்னா அமீர் மாதிரியான டைரக்டர்ஸ் ஒரு பைரசி காப்பியை பார்க்கறதே தப்பு. அந்த பைரசியை காப்பியில பார்த்துட்டு அதுல இஸ்லாமியர்களை தவறா சொல்லியிருக்காங்க, தவறா சித்தரிக்கிறாங்க, இதுதானா அப்படின்னு சொல்லி அவர் வந்து பகிர்றாரு. பர்சனலாக அவருடைய வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சு அதை அறிமுகப்படுத்துறாரு. மேபி நாளைக்கு மைக்கு நீட்டி பேசினா அதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக அவர் பதிலும் கொடுப்பாரு. இப்போ அந்த ஒரு சில பர்டிகுலர் சீன்ஸ் வந்து லீக் ஆகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்துடைய ஒரு சில காட்சிகள் வெளியிடப்பட்டுள்ளன அப்படின்னு தானே ஆரம்ப செய்திகள் வந்துச்சு. எப்படி முழு படம் வந்துச்சுங்க அதுதான் இங்கே ட்விஸ்ட். நான் சொல்கிறேன், சில காட்சிகள் மட்டும்தான் செலக்டிவாக கட் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டது. ஆரம்பத்தில் ஒரு பிரிண்ட் யாருக்கோ கிடச்சிருக்கு, யாரோ ஒரு விஐபிக்கு ஒரு பிரிண்ட் கிடச்சிருச்சு. அந்த விஐபி என்ன பண்ணுறாருன்னா அந்த படத்தில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய காட்சிகள் அப்படிங்கிற காட்சிகளை மட்டும் ட்ரிம் பண்ணி
இணையதளத்தில் வெளியிடுறாங்க. இதை பார்த்த உடனே திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுற இஸ்லாமிய கட்சிகளும் ஈகோ சிஸ்டமும் விஜய்க்கு எதிரான கண்டன ஆர்ப்பாட்டங்களை முன்வைக்கிறாங்க. இதில் இன்னொன்று கவனிச்சிங்கன்னா அந்த காட்சியில் நடித்த நடிகர் இருக்கார்ல, அவர் பேர் என்ன, அது விஜயோட நண்பர் ஒருத்தர், வேட்பாளர் ஸ்ரீநாத். அவரும் விஜயும் கரெக்டாக பிரச்சாரத்துக்கு வர அன்னைக்கு இந்த காட்சிகள் லீக் ஆகுது. புரியுதா? தூத்துக்குடி இல்லையா? கரெக்டாக அவங்க 2 பேரும் அன்னைக்கு தான் வந்து ஜாயின் பண்ணி பிரச்சாரத்தில் ஈடுபட போகிறாங்க. கரெக்டாக அன்னைக்கு காலையில் வந்து இந்த படத்தோடைய இந்த காட்சிகள் லீக் ஆகுது. அதன் அடிப்படையில் ஒரு சர்ச்சை என்பது உருவாக்கப்படுகிறது. அங்கே இஸ்லாமிய அமைப்புகளில் திமுகவுக்கு சால்ரா அடிக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகளில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி விஜய் வந்து இஸ்லாமியருக்கு எதிராக பேசுகிறாருங்கிற நரேஷன் வந்து செட் செய்யப்படுகிறது. உடனே திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஜால்ரா ஈகோ சிஸ்டம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாங்க, அடிக்கிறாங்க. விஜய் அவர்கள் எப்படி வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக காட்சி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அடிக்கிறாங்க. இதை தான் நான் உடச்சு விட்டேன் என்னோட ட்வீட்டில். இது வந்தோடனே இது வருது அப்படின்னா சிம்பிள் லாஜிக். சிகப்புக்காய் போகுது, கருப்புக்காயும் பின்னாலேயே போகுதே. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த பர்டிகுலர் சீனுடைய ரிலீஸ்க்கு பின்னாடி ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு ஒரு வரவு இருக்குது, அவங்களுக்கான ஒரு லாபிக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அவங்களுக்கான ஒரு லாபம் இருக்குது. அப்படிங்கிறத அந்த குறிப்பிட்ட இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய காட்சிகள் மட்டும் லீக்கானதன் மூலமா புரிஞ்சுக்க முடியும். அந்த குறிப்பிட்ட காட்சியை டிஎம்கே ஈகோ சிஸ்டத்திலிருந்து யாராவது செய்திருக்கலாம். இன்னார்னு கை காட்ட முடியாது நம்மளால. ஆனால் அந்த குறிப்பிட்ட காட்சிகள் கட் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டது கண்டிப்பாக திமுகவின் மீது நலம் விரும்பிகள் தான். திமுக நலம் விரும்பிகள் தான் அதை வெளியிட்டிருக்க முடியும். இதை வெளியிட்டோம்னா இஸ்லாமிய மக்கள் வந்து விஜய்க்கு எதிராக திரும்புவாங்க. விஜய்க்கு எதிராக இஸ்லாமியர்கள் திரும்பினாங்கன்னா அது யாருக்கு பயன்? திமுகவுக்கு பயன். இந்த முறை இஸ்லாமிய வாக்கு ஒரு வாக்கும் கூட ஏடிஎம்கேக்கு போகாது. அப்படியா சொல்றீங்க? போகாதுங்க. எப்படிங்க போகும்? பிஜேபியோட கூட்டணி இருக்கு, எப்படி போகும்? நான் அதனால தான் தலைவராக அடிச்சுக்கிட்டேன். சிறுபான்மை வாக்குகளை சுத்தமாக ஏடிஎம்கே இழந்துரும், அதனால வேண்டாம், பிஜேபி கூட்டணி வேண்டாம்னு நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்றது காரணம் என்ன? இந்த தேர்தலில் வந்து திமுக சாதகமான பல சூழல்கள் உருவாயிருக்கு. அதனால ஸோ பார்த்துக்குறோம். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த இடத்துல இந்த சினேரியோவில் இஸ்லாமிய வாக்குகள் விஜய்க்கு போகலை அப்படின்னா அது திமுகவுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக மாறும். விஜயோடைய வாக்குடைப்பில் திமுக தப்பிச்சிடும். சரி, கரெக்டாக? விஜயோட வாக்குடைப்பு இருந்தாலும் கிறிஸ்தவ வாக்குகள் உடையும். அப்படி பார்த்தாலும் கிறிஸ்தவ வாக்குகள்ங்கிறது உடஞ்சி தான் போகும். பட் கொஞ்சம் தன்னை சேஃப்கார்ட் பண்ணிக்குது டிஎம்கே. இதன் மூலமாக டிஎம்கே வந்து மற்ற கட்சிகளையும் வாக்கு போகும். டிஎம்கே இஸ்லாமிய வாக்குகளை ஃபுல்லாக கன்சல்டேட் பண்ணி வாங்கிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டிஎம்கே ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துடலாங்கிறது அவங்களுடைய திட்டம். இந்த இதில் இந்த பர்டிகுலர் வீடியோஸை லீக் பண்ணது மோஸ்ட் ப்ராபப்ளி டிஎம்கேவோட ஈகோ சிஸ்டம். இதுதான் என்னுடைய பார்வை. ஸோ டிஎம்கே முழு படத்தை வெளியிட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அப்படி அவங்க வெளியிட்டு இருந்தாங்கன்னா இந்த படத்தில் ஒன்று இஸ்லாமியர்களுக்கு எதிராக காட்டப்படலையே. பேசிக்கலி அந்த படம் வந்து டிஎம்கே அண்ட் பிஜேபிக்கு எதிராக எடுக்கப்பட்ட படமாகத்தான் படத்தை பார்த்தவங்க. நான் இன்னும் பார்க்கல படத்தை, ஏன்னா ஒரு திருட்டுத்தனமாக வந்த படத்தை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுல வந்து உடன்பாடு இல்லை. அதனால வந்துட்டு அதை நான் பார்க்கல. ஆனால் பார்த்தவங்கக்கிட்ட சில கலந்து பேசுனதில் சொன்னது என்னன்னா, இல்லைங்க, இந்த படத்தில் வந்துட்டு இஸ்லாமிய கதாபாத்திரங்களில் வரக்கூடிய பலருமே இஸ்லாமியர்களே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட கட்சி அவங்கள மேக்கப் பண்ணி அவங்களை இஸ்லாமியர்கள் மாதிரி காட்டி அந்த படத்தில் வந்து பண்ணுற காட்சிகள்லாம் அந்த படத்தில் வருதான். மத கலவரத்தை தூண்டுறதுக்கு ஒரு வேலையை ஒரு ஏற்பாடு செய்கிறாங்க. அந்த ஒரு பர்டிகுலர் சீனில் அவன் இஸ்லாமியனே கிடையாதாமே அப்படின்லாம் அந்த படத்தை பேக்ரவுண்ட் ஸ்டோரி. அப்போ அது இஸ்லாமியர்களை கெட்டவங்களா காட்டுறது இல்லை, இஸ்லாமியர்களை கெட்டவர்களாக காமிச்சு மத கலவரத்தை தூண்டுறவங்களுக்கு எதிராகத்தான் அந்த படம் அதோட கதைக்களம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் ஒருத்தரோட வாய்ஸ் வருது? ஸோ இங்கே நான் பார்த்து புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படம் டிஎம்கே செய்த தவறுகளையும் சொல்லுது, பிஜேபி செய்த தவறுகளையும் சொல்லுது. இன்ஃபேக்ட் பிஜேபின்னு டைரக்டாகவே அந்த படத்தில் வந்து அப்படியா மேபி பிஜேபிங்கிற மாதிரி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. அது மாதிரி நான் அது டைரக்டாகவே வருதுங்கிறாங்க. ஸோ இப்போ அதை பார்க்குறவங்களுக்கு அதனால தான் சென்சாரில் வந்து இந்த படத்தை வந்து வெளியிடவே கூடாதுன்னு லாக் பண்ணியிருக்காங்கிறதும் நம்ம புரிஞ்சுக்கணும். சென்சாரில் லாக் பண்ணுறது பிஜேபி தான், அது டிஎம்கேக்கு அந்த இது இல்லை. ஸோ அது நமக்கு தெளிவாக தெரியுது. இப்போ இந்த லீக்கான வீடியோ அந்த படம் முழு படமும் வந்து பார்த்திங்கன்னா எடிட்டோரியல்
இதுதான் எடிட் டேபிள்ல இருந்து போனதான், அது சென்சார் டேபிள்ல இருந்து வந்தது இல்லைங்கிறது நமக்கு அந்த லீக்கான இதில் இருக்கக்கூடிய அந்த அந்த இது வாட்டர் மார்க் மூலியமாவே நமக்கு தெரிய வருது. அப்போ இது வந்து சென்சார் போர்ட்லேருந்து லீக் ஆகலை, இதுக்கும் பிஜேபிக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறது நம்ம ஓப்பனாக சொல்லிடலாம். மேபி அதில் பயனடையும் போது அவங்களுக்கு சந்தோஷம். பட் இதை லீக் பண்ணாங்களா இவங்க அப்படிங்கிறதுல வந்து நமக்கு எந்த விதமான அசம்ஷனும் வைக்க முடியல இதில். இப்போ முழு படத்தை யார் தான் லீக் இருங்க. இப்போ இந்த படத்துடைய சில காட்சிகள் சப்போஸ் லீக் ஆகிருக்கு, இது வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த படம் இருக்குது அப்படின்னு வந்துச்சுன்னா இது விஜயோடைய அரசியலை பாதிக்குமா பாதிக்காதா? பாதிக்கும். அதனால இது எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா விஜய் தரப்பே அதனால முழு படத்தை பார்த்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டோன்னு முழு படத்தை வெளியிட்டாங்களா? அப்படி இருக்கலாம். முழு படத்தை பார்த்தாதான். ஏன்னா சரி, இந்த முழு படம் வெளியில வர்றதுக்கு யாராருக்கு பிளஸ் யாராருக்கு மைனஸ் பார்ப்போம். முழு படமா வெளியில வர்றதுக்கு யாராருக்கு பிளஸ்? விஜய்க்கு பிளஸ். விஜய்க்கு மட்டும் தான் பிளஸ், வேற யாருக்கு பிளஸ்? வேற யாருக்கும் இல்லை. அப்ப இந்த படம் முழுசா வெளியில வந்தா அது விஜய்க்கு பிளஸ், இந்த படம் விட்டு விட்டா வெளியில வந்தா அது திமுகக்கு பிளஸ். இந்த படம் விட்டு விட்டா வெளியே வந்துச்சு, அப்போ நம்ம திமுகவை சந்தேகப்படுறோம். இந்த படம் முழுசாக இப்போ வருதுன்னா ஒரு டிஃபென்சிவ் மெக்கானிசமாக இந்த படம் நமக்கு வாக்க பெரிய அளவு சரிச்சிடும் இந்த காட்சிகள். அப்போ அந்த காட்சிகளுக்கான விளக்கமும் மக்கள்கிட்ட போய் சேரணும்னு யாரோ நினச்சி அதை லீக் பண்ணி விட்டுருக்கலாம். இதை வந்து விஜய் தான் பண்ணாருன்னு நம்ம சொல்ல முடியாது. விஜய் மேலே இருக்கக்கூடிய நல்ல பேரில் இருக்கக்கூடிய நபர்களும் கூட, யாரோ அன்புள்ளம் கொண்டவங்க கூட இதை லீக் பண்ணி விட்டுருக்கலாம். ஏன்னா இது எடிட்டோரியல் டேபிள்லேருந்து வெளியில் வருது. பட் எது எப்படியோ ஒரு படம் லீக் ஆகிறதுங்கிறது, அதை வச்சு அரசியல் செய்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அயோக்கியத்தனமானது. ஆனால் அந்த அயோக்கியத்தனத்தை ஒரு குரூப் செஞ்சதுனால இன்னொரு அயோக்கியத்தனத்தை இன்னொரு குரூப் செய்யுதாங்கிற சந்தேகம் நமக்கு வருது. இப்படிதான் பார்க்குறீங்க? அப்படிதான் நான் பார்க்குறேன். ஸோ இது என்னுடைய அசம்ஷன். இதுக்கு நான் பெருசாக வந்து இது, ஏன்னா இந்த முழு படமும் வெளியிட வேண்டிய அவசியம் திமுகவுக்கு இல்லை. வெளியிடவும் மாட்டான். அவன் எப்படி வெளியிடுவான்? இல்ல அவங்களுக்கு வெளியிடணும்னா அந்த ரெட் ஜெயண்ட்ல வெளியிடுற மாதிரி ஆசைப்பட்டு வெளியிடுற மாதிரி. இதன் மூலமா விஜயை மிரட்டுற நோக்கத்துக்குனா இந்த படத்தை வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் இது பொலிட்டிக்கல் நெருக்கத்தில் இந்த படத்தை அவங்க முழுசா வெளியிட வேண்டிய, மிரட்டுறதான் மிரட்டிட்டீங்களே, படத்தை வெளியிடாம தடுத்து அதன் மூலியமா ப்ரெஷர் கொடுத்து லாக் பண்ணி மிரட்டுறதுலாம் மிரட்டியாச்சு. இதுக்கு மேலே என்ன வேணும்? விஜயனால ஒரு படத்தை வெளியில கொண்டு வர முடியல. எலெக்ஷனுக்கு முன்னாடி உச்சபட்ச நடிகர், தன்னுடைய கெரியர்ல உச்சத்தில் இருக்கிற நடிகர், அந்த படம் வெளியில வந்தா எவ்வளவு கோடிங்க மார்க்கெட்டு? 200 கோடி. 200 கோடிக்கு மேல சம்பளமே 200 கோடிங்கிறாங்க. நீங்க மேல வருங்கிறாங்க. ஒரு 300-400 கோடி இல்ல 500 கோடின்னு வச்சுக்கோங்க. ஹிட்னா 500 கோடி அப்படின்னு வச்சுக்கோங்க. 500 கோடி மார்க்கெட் இருக்கிற ஒரு மார்க்கெட்டு, இதையே தடுக்க முடிகிற அளவுக்கு தான் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் பவர் வந்து இருக்கு. உங்களோட ஒட்டுமொத்த ரசிகர்களும் இந்த படம் வெளியில வந்தே ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. அதெல்லாம் வர விட முடியாதுடா அப்படின்னு சொல்லி ஒரு 2 கட்சி நினைச்சா முடியும்ல. பிஜேபி நினைச்சிருக்கு. இப்போ பிஜேபிக்கு வந்து தங்களை இது பாதிக்காது அப்படின்னு நினைச்சுன்னா அவங்க அதை விட்டுருக்கலாம். டைரக்டா அவங்களை அடிக்கிற மாதிரி அடிக்கிற விஷயங்கள் இருக்கனால அவங்களுக்கு வந்து தேர்தலுக்கு முன்னாடி இந்த படம் வரக்கூடாதுன்னு அவங்களும் தெளிவாக இருந்திருக்காங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு அங்கே ஒரு சின்ன ஒரு அலையன்ஸ் இருந்திருக்கு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அண்ணலும் நோக்கிலாம் அவளும் நோக்கிலாங்கிற மாதிரி இங்கேருந்து நோக்கணும்னா அங்கேருந்து அவங்கள ஒரு நோக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து வச்சு லாக் பண்ணி விட்டாங்க. ஸோ இப்போ இந்த படம் வெளியிலேயே வர வைக்க முடியல, விஜய்னால பண்ண முடியல. விஜய்க்கு இந்த கரூர் இன்சிடென்ட் அது இதுங்கிறதுல 1000 பிரச்சனை இருந்தனால அவரால் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல ஓப்பனாக சொன்னால் படம் ரிலீஸ் ஆனதுக்கு எதாவது பேசினாரா? ஒன்றும் இல்லையே. நான் இப்போ பேசுகிற வரைக்கும் நான் எதுவும் அவர் ஸ்டேட்மெண்ட் வரல அவர் சைட்லேருந்து. அவர் வாட்டி சைக்கிள் ஓட்டிகிட்டு அப்படி தான் இருக்கிறாரு, குழந்தைங்களை தூக்கிட்டு. ஸோ ஓகே, இப்படி இந்த சூழலில் இந்த படம் விட்டு ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதுவும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த படம் இருக்குங்கிற மாதிரி டிஎம்கேட ஈகோ சிஸ்டம் பேச ஆரம்பிக்குதுன்னா ரொம்ப ஆப்வியஸாக அது யார் பண்ணிருக்கான்னு தெரியுது. அப்படி இருக்கும் பொழுது இந்த படம் முழுமையாக ரொம்ப நல்ல பிரிண்ட்ல எல்லாரும் பார்க்குற மாதிரி ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதையும் யார் பண்ணியிருப்பாங்கிறத நம்ம யூகிக்காம கடந்து போக முடியாது. ஏன்னா இந்த படத்தோடைய அந்த பர்டிகுலர் சீன்ஸ் மட்டும் ரிலீஸ் ஆயிருச்சுன்னா அது விஜய்க்கு பெரிய அடி தேர்தலில். படம் முழுமையாக வரும்பொழுது அது விஜய்க்கு பெரிய ப்ளஸ். கிளாரிஃபை பண்ணுற சைடு ப்ரொபகண்டா பிரச்சாரம் மாதிரி அந்த படம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த படம் வந்து பெரிய அளவு நஷ்டத்தை விஜய்க்கு ஏற்படுத்துவானா? கண்டிப்பாக அந்த நஷ்டம் அவர் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த ப்ரொடியூசர்ஸ் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நஷ்டம் ஆகும். சினிமா தேட்டர்ஸ் முன்னாடி மாதிரி கிடைக்காது. கண்டிப்பாக வந்து அவன் பொழப்புன்னு பார்ப்பான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக படம் எல்லாரும் பார்த்துட்டாங்க, யாரும் வந்து பார்ப்பாங்கிற டவுட்டில் பண்ணுவாங்க. ஆனால் படம் நாளைக்கு தேர்தல் முடிஞ்சு வெளியே வந்தாலும் சப்போஸ் விஜய் வந்து பொலிட்டிக்கலாக ஒரு இடத்துக்கு நிற்கிறாருன்னு வைங்க, பொலிட்டிக்கலாக ஒரு இடத்துல விஜய் நிற்கிறாருன்னு வைங்களேன், படத்தை ஓட்டிட முடியும். பவர் இருந்தா பொலிட்டிக்கலாக அதுக்காக சிஎம் ஆவாருங்கிற அந்த ஒரு அகலக்கால் கனவெல்லாம் எங்களுக்கு கிடையாது. ஆனால் மேபி விஜய்க்கு அந்த கனவு இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது அவர் வந்து நம்ம சிஎம் ஆகிட்டோம்னா படத்தை ஓட்டிட முடியாதா? அதான் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ.
இந்த படத்தை பார்த்த ஒரு பையன் என்ன மாதிரி விமர்சனம் எழுதியிருந்தான் அப்படின்னா வந்து இந்த படம் வரதுக்காக நான் போராடலான் இருந்தேன், ஆனால் இந்த படத்தை நான் திருட்டுத்தனமாக பார்த்துட்டு அவருக்கு ஓட்டு போடுறதுக்கே எனக்கு தோணல, படம் அவ்வளோ கிரிஞ்சா இருக்கு அப்படின்னு போட்டு வச்சிருக்கான். பார்த்தவன் சொல்லி வச்சிருக்காங்க. கிரிஞ்சா இருக்குங்கிறதுக்கெல்லாம் வாக்கு போட மாட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா உதயநிதி ஸ்டாலின்லாம் வாக்கே வாங்க முடியாது. பல கிரிஞ்சுகள் நடிச்சு தான் ஒரு நடிகராக வந்திருக்காரு. அவரோட அது எனக்கு உதயநிதி ஸ்டாலின்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் இருக்குங்க, அவரோட பாடல்கள்லாம் நல்லா இருக்கும். அந்த பாடல் செலெக்ஷன் பார்த்துருக்கீங்களா? உதயநிதி ஸ்டாலினோட பாடல்கள்லாம் கேட்டிருக்கீங்களா இல்லையா? கேட்டிருக்கேங்க, கண்டிப்பா. டான்ஸ்லாம் வீடியோலாம் பார்க்கக்கூடாது, பாட்டை மட்டும் கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். வீடியோவில் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினோட ரியாக்ஷன்லாம் பார்க்கும்போது நயன்தாரா என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்க, நீங்கள் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறீங்கிற மாதிரி இருக்கும். ஸோ கிரிஞ்சாக தான் அவர் பண்ணிட்டு பாப்பில். ஆனால் நல்ல பாட்டு நிறையா அவரோட படத்தில் இருக்கும். அந்த பாடல்கள் நானும் கேட்டிருக்கேன், நிறையா பாடல்கள் இருக்குது. அப்போ அத்தனை கிரிஞ்சு நடித்த அத்தனை கிரிஞ்சு நடித்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களே வந்து ஒரு நடிகராக இங்கே அங்கீகரிக்கப்பட்டு அவருக்கு ஒரு வாக்கு சதவீதம்லாம் இங்கே இருக்கும் பொழுது, விஜய் அவர்கள் கிரிஞ்சு முன்னாடி அவர் நடிக்கலாம் இல்லை, பல கிரிஞ்சுகளை விஜயும் நடித்திருக்கிறார். எல்லா நடிகர்களும் கிரிஞ்சு போட்டு நடிக்கிறது இன்னைக்கு தமிழ் சினிமாவே கிரிஞ்சா போய் இப்படி அடிச்சா நிலம் அதிர்றது, பூகம்பம் வர்றது, இதெல்லாம் பார்த்துட்டோம். நாங்க விஜயகாந்த் படத்துலலாம் அப்படி காலை மிதிப்பாரு, அப்படியே உலகம் அப்படியே அதிரும். இந்த மாதிரிலாம் இருக்கு. ஒரு அடி உலகம் இறங்குது, இந்த மாதிரி டைலாக்லாம் பேசிட்டுலாம் காலத்தை ஓட்டி இருக்கிறாங்க. ஸோ கிரிஞ்சுகள் நிறைந்த படம் தான். அது மாதிரி இந்த படத்துலேயும் மேபி கிரிஞ்சு இருக்கலாம். ஆனால் கிரிஞ்சுக்காக நான் பார்த்துட்டு வந்து நான் வாக்கு போட மாட்டேன்னு சொல்கிறது வந்து அது தெரியல. மேபி அந்த பையன் தான் வந்து போட்டோ போட்டானா அந்த போஸ்டர் முன்னாடி. எல்ஏகே படத்துக்கு போயிருந்தாங்க காசி தேட்டர்ல, அங்க ஜனநாயகம் படம் ஸ்டாண்டி இருந்தது. சரி, பரபரப்பா மக்கள் பேசிட்டு இருக்காங்களே, ஒரு போட்டோ எடுத்து போட்டேன். பரபரப்பா நீங்கள் செய்தது நியாயம் இல்லையா? நான் என்னடா செஞ்சேன்? வெளியில இருந்து வாட்டர் பாட்டில் விட்டு தேட்டருக்கு போயிட்டு வந்தேன், அதுல உனக்கு என்னடா வந்து நீங்க போட்டுட்டோம். உங்களை திட்டுறதுக்கு பதிலாக என்னையும் சேர்த்து வச்சு வேற பண்றேன். நான் பைரசி பார்க்க மாட்டேன் பாரு, நானும் தாங்க பார்க்க மாட்டேன். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் பார்க்கல. ஒரு ஆர்வம் இருந்தாலும் வேண்டாம், அது நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு பார்வை தளபதிக்காக திருப்பி வந்த தேட்டர்ல போய் நான் பார்ப்பேன். ஆனா இன்னும் நான் சொல்றேன், தமிழ் சமூகத்துக்கு எதிரான படங்கள்லாம் எடுக்கும் பொழுது இந்த பைரசி இதெல்லாம் நானும் கண்டுக்க மாட்டேன், போட்டு அடிச்சு காலி பண்ணிடுவேன். இது வந்து இது முழுக்க என்டர்டைன்மெண்ட் படம். இதுல அரசியல் பேசியிருந்தாலும் இது என்டர்டைன்மெண்ட் படம்ங்கும் போது இது ஒரு வியாபாரத்தை மையப்படுத்தி தான் ஒரு படமாக இருக்கு. அப்ப அதுல போயிட்டு அடுத்த வயிற்றுல மண்ணடிச்சு நம்ம வாழக்கூடாதுங்கிறத அந்த ஒரு கான்செப்ட்ல நம்ம அதை தவிர்க்க முடியாது. ஸோ இவ்வளவுதான் விஷயம். மற்றபடி ஒரு படம் ஓடக்கூடாதுன்னா நம்ம பிரச்சாரம் பண்ணியிருக்கோம், படம் நாசமா போகணும்லாம் நம்ம பேசியிருக்கோம். காரணம் என்ன, தப்பான இன்டென்ஷன் எடுக்கக்கூடிய படங்களை காலில் போட்டு மிதிக்கிற வேண்டியது மக்களுடைய கடமைங்கிறதையும். இப்போ கேரளா ஸ்டோரின்னு படம் வந்துச்சு, அந்த படத்தை வந்துட்டு அடிச்சு தான் பேசுவோம், அந்த படத்தை யாரும் பார்க்காதீங்கன்னு தான் சொல்லுவோம். அதுல ஒரு வியாபாரம் இருக்கிறது அப்படின்னு நம்ம பேசுவோமா? பேச மாட்டோம். ஆரியோட வாயில வந்து கருப்பா தான் இருக்கான்னு சொல்லிட்டு நான் தேடின படம் வந்து தக் லைஃப். விளங்காது ஊத்திக்கும், நீங்க அதே மாதிரி ஊத்திக்கிச்சேங்க. அது யார் நடிச்சதுங்க? கமலுங்க. ஆமா, கமல், த்ரிஷா, சிம்பு மற்றும் பலர். அப்படிதான் பராசக்தி படத்தையும் சொன்னீங்க, அதுவும் புட்டுக்குச்சு. பராசக்திக்குலாம் நம்ம வந்து ஒர்க் பண்ணோம். இந்த படம் ஒரு பொம்மை எடுத்து குழி தோண்டி உள்ள புதைச்சு பெரிய செலிபிரிட்டி எல்லாம் போயிட்டு அந்த படம் அருமையான படம், நல்ல படம் அப்படிலாம் பேசி பார்த்தாங்க. தமிழக மக்களுக்கு தெரியும் யார் உண்மையின் பக்கம் நிற்கிறான், யார் வந்து சைடு கமிஷன் வாங்கிட்டு வேலையை பார்க்குறாங்கிறதுலாம் மக்களுக்கு தெரியும். பராசக்திக்கு ஃபயர் விட்டவனுக்குலாம் மக்கள்கிட்ட இன்னைக்கு அம்பலப்பட்டு நிற்கிறாங்க. இவ்வளோதான் விஷயம். நம்ம தமிழ் தேசியம் பேசுகிறோம், நமக்கு ஒரு கொள்கை இருக்குது, ஒரு கோட்பாடு இருக்குது. அந்த கோட்பாட்டுக்கு துரோகம் செய்யாமல் இருக்கிறது தான் ஒரு சிறந்த அறம். அறத்தின்படி வாழணும்னா துரோகம் செய்யக்கூடாது. எதுக்கு, யாருக்கு துரோகம் செய்யக்கூடாது? சொந்த கொள்கைக்கும், சொந்த மக்களுக்கும், சொந்த இனத்துக்கும் துரோகம் செய்யக்கூடாது. சொல்லிட்டேன். ஃபிலிம் ரிவ்யூவர்ஸ் எல்லாம் திட்டுறீங்களே, நாங்களாம் ஒரு கம்யூனிட்டிங்க, நாங்களாம் ஒரே செட்டுங்க. படத்தை பார்த்து ரிவ்யூ பண்ண சொன்னா ரிவ்யூ பண்ணிட்டு போயிடுவோம் நாங்க. இதெல்லாம் அநியாயம். தமிழ் சமூகத்துக்கு எதிராக ஒரு படம் வருதுன்னா அதை போட்டு புழக்கிறதுல நமக்கு இந்த படம் தமிழ் சமூகத்துக்கு எதிராக வரல, எந்த சமூகத்துக்கு எதிராக வரல. இந்த படத்திலோட கோர் கான்செப்டே பிஜேபி அண்ட் டிஎம்கேவோ போட்டு அடிக்கிற கான்செப்ட்ல தான் இருக்கு. டிவிகே ப்ரொபகண்டா மூவி. ஆமா, டிவிகேவோட பேசிக்கா டிவிகேவோட ப்ரொபகண்டா மூவி. இதுல ரொம்ப லாஜிக்கா இந்த படம் வந்து சப்போஸ் தியேட்டருக்கே வரலன்னு வைங்களேன், எலெக்ஷன் முடிச்சு இந்த படம் வந்தா என்ன, அப்ப அந்த வேஸ்ட்ங்கிறத யார் வேஸ்ட் ஆக விடாம தடுப்பா? ஸோ ரொம்ப லாஜிக்கா இதுல அவங்க படத்தை ரிலீஸ் பண்ணணுங்கிறதுல அவங்க முனைப்பு காட்டியிருப்பாங்க. படத்தை எப்படியாவது தேர்தல் முன்னாடி கொண்டு வரணும்னு இருப்பாங்க, அதை கொண்டே வர முடியாதுன்னு லாக் ஆகிட்டாங்க. ஆனால் தப்பான சீன்ஸை வந்து போர்ட்ரே பண்ணி லீக் ஆனதுக்கப்புறம் நோ அதர் ஆப்ஷன். இல்லைன்னா அரசியலை மறந்துட்டு போயிருக்கணும். அவர் சிறுபான்மை வாக்கு வராது. விஜய் வந்து நமக்கு எதிராக பண்ணுறாரு போகிறாரு அப்படின்னா சரி, அது இன்னும் நான் சேர்த்து சொல்லிடுறேன். விஜய் அவர்கள் அதுக்காக இஸ்லாமியர்களுக்கு எதிராகலாம் நடிக்காமே இல்லை அப்படின்லாம் நடிச்சிருக்காரு. பல படங்கள் அவர் நடிச்சிருக்காரு. ஆனால் அங்கே எப்பவுமே இஸ்லாமிய தீவிரவாதம் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கும். நம்ம மக்களுக்கு நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லிடுறேன். இஸ்லாமிய தீவிரவாதம் அப்படின்னு காட்டும் பொழுது அவங்க காட்டுறது தமிழ்நாட்டு முஸ்லீம்ஸ் கிடையாது. ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், அவங்க பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், வேற எங்கேயாவது பலுச்சிஸ்தான் எங்கேயாவது போயிட்டு அவங்க வந்து காட்டுறாங்க. அப்போ நம்ம இங்கே ட்ரிகர் ஆகிட்டே இருந்தோம்னா அது ரொம்ப தப்பு. இப்போ உங்கள் இனத்தை காட்டுறாங்களா? இப்போ தமிழ் இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்லி காட்டி
நம்மளை வந்து அடிக்கிறாங்கன்னா அது ரொம்ப தப்பு. அதில் டிஃப்ரென்ஸை கொஞ்சம் தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. அவன் இனத்தால் வேற, மதத்தால் போய் கனெக்ட் ஆகாதீங்க. இது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இல்லை, கிறிஸ்தவர்களுக்கும் சரி. மதத்தால் போய் கனெக்ட் ஆகாதீங்க. அது அது உண்மையே கிடையாது. பாஷா படத்தை பார்த்துட்டு மார்க் ஆண்டனியை போய் இப்படி காமிச்சிட்டிங்கன்னா கோச்சிங்கன்னா எப்படி இருக்கும்? அதான், அது தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. இனம் தமிழ் இனம். நீங்கள் ராவுத்தர் மரக்காயர் அப்படின்னா நம்ம இனத்தால் தமிழர்கள். மார்க்கத்தில் வேற வேற, நம்பிக்கையில் வேற வேற. இது நம்பிக்கை, உங்களோட நம்பிக்கை ஒன்றா இருக்குது, என் நம்பிக்கை ஒன்றா இருக்குது. ஆனால் நம்ம இனத்தவர்கள், ரத்த சொந்தம். இந்த ரத்த சொந்தத்தில் இப்போ ஒரு ராவுத்தரையும் ஒரு மரக்காயரையும் வந்து அவங்க வந்து பேரை வச்சுக்கிட்டு தப்பாக சித்தரிக்கிறாங்க அப்படின்னா நாம் போட்டு அடிக்கிறதுல நியாயம் இருக்குது. ஆப்கானிஸ்தான்காரனையும் பாகிஸ்தான்காரனையும் சொல்லும் பொழுது நம்ம இங்கே கொஞ்சம் ட்ரிகர் ஆகிட்டு இருந்தா இதுதான் அவங்களுக்கு தேவைப்படுது. சூப்பராக அறுவடை பண்ணிப்பாங்களா? அதுதான் அவங்களுக்கு தேவைப்படுது. பாகிஸ்தான் மேலே பாசம் காட்ட வேண்டிய அவசியம் தமிழ்நாட்டு இஸ்லாமியர்களுக்கு சுத்தமாக கிடையாது. அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அதுவும் குறிப்பாக தமிழ் இஸ்லாமியர்களுக்கு அறவே இல்லை. பெருசாக காட்டுறதில்ல. ஆனால் அப்படி காட்டுறீங்கன்னு சொல்லி உங்களை அவங்க கனெக்ட் பண்ணி அவன் இப்போ இந்த துரேந்திர படத்துலலாம் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஒன்றுன்னு அவன் காட்டுறான், நிறுவ முயற்சி பண்ணுறான். அதுக்கு நம்ம துணை போகிறது தேவை இல்லை. ட்ரிகர் ஆகாமல் இருக்கணும். அந்த இஸ்லாமிய மதமே இப்படி தான் தப்பானது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மதம் சார்ந்த எதிர்வினையை நீங்கள் தாராளமாக ஆட்டலாம். ஆனால் பாகிஸ்தான்லையும் ஆப்கானிஸ்தான்லையும் தீவிரவாதத்துக்குள்ளே பிரெயின் வாஷ் செய்யப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஆயுதம் ஏந்தி போராட்டம் செய்து கொண்டு குண்டை வெடிச்சுக்கிட்டோம் இருக்கிறாங்க. அது உண்மை, அது நடக்குது. அதுதான் பயங்கரவாதம். நான் துப்பாக்கி எடுத்து போராடுறதே நம்ம பயங்கரவாதம்னு சொல்லலை, அது போராட்டம் தான். ஆனால் அப்பாவி மக்களை அதுக்கு பழி கொடுக்கறது போராட்டம், அது பயங்கரவாதம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. ஒரு இராணுவத்தை அமெரிக்க இராணுவத்தை போய் தாக்குறாங்கன்னா நம்ம அதை வந்து ஆயுத போராட்டம் தான் நான் பார்ப்பேன். ஆனால் மக்கள் வாழக்கூடிய இடத்துல வந்து குண்டை வச்சு ஒரு நாட்டை மிரட்டுறாங்க அப்படின்னா அதுதான் பயங்கரவாதம். நீ ஆயுத இராணுவ வீரர்களை போய் தாக்குறீங்க, அதெல்லாம் அது வந்து சண்டை, நேருக்கு நேர் போய் சண்டை போடுறது, தாக்குதல் நடத்துறது, அதை போராட்டமாக நான் பார்க்குறேன். மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் இந்த கோயம்புத்தூர்ல எல்லாம் வந்து வச்சாங்கல்ல, அதுதான் தீவிரவாதம். கோயம்புத்தூர்ல குண்டு வெடிப்பை வந்து அது போராட்டம்னு காக்க முடியாது, அது தீவிரவாதம். ஏன்னா அப்பாவி மக்கள் வாழ்ற இடத்துல யாரோ ஒரு தலைவர், பிஜேபி தலைவர் தமிழ்நாட்டுக்கு வராருன்னு உடனே யாரை போயிட்டு அடிக்க, நம்ம ஊர் ஆளுங்களை போயிட்டு நீங்க குண்டு வச்சு பயப்படுத்துறதுக்குல, அதான் பயங்கரவாதம். பயத்தின் மூலமாக ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு நினைக்கிறது பயங்கரவாதம். உணர்வின் மூலமாக உரிமைக்காக ஆயுதம் தூக்குறதுங்கிறது போராட்டம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. இதை தயவு செஞ்சு பிரிச்சு பாருங்க. எனக்கு தெரியுது அந்த தீவிரவாதங்கள் பயங்கரவாதங்கள் உருவாகிற நாடுகளில் அவைகள் போராட்டங்களாக தான் ஆரம்பிச்சுது. அவங்களால பெரிய அளவு இந்த ஒரு இராணுவங்களை அடிக்க முடியலைங்கும் போது அது பயங்கரவாத இடத்துக்குள்ள சில இடங்கள்ல சறுக்கி விழுகுது. ஆனால் சில தீவிரவாத இயக்கங்கள் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ISIS எல்லாம் அமெரிக்க ஃபண்டிங்ல வர, இதுக்கெல்லாம் வித்தியாசம் இருக்கு. இதையெல்லாம் பிரிச்சு ஜியோ பாலிட்டிக்கல் இதுல நம்ம வந்து தெளிவுபடுத்தினா மட்டும்தான் பொதுவாகவே இஸ்லாமியர்கள் மீது எதனால வந்து தீவிரவாத முத்திரை குத்தப்படுகிறது இதெல்லாம் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பேசி தான் மக்களுக்கு புரிதல் ஏற்படுத்த முடியுமே ஒழிய, ஒரு படத்துல ஒரு காட்சியில ஒரு இஸ்லாமியரை வந்து ஆயுதம் ஏந்திர மாதிரி காட்டிட்டாங்க அப்படின்னா டப்பு நம்ம ட்ரிகர் ஆகிட்டு இருந்தோம்னு வைங்க, அது வந்து பேக் ஃபயர் ஆயிரும். அவன் சூப்பராக நாங்கள் அதை ட்ரிகர் ஆகிறோன்னா எப்போ எல்லாம் அவங்க கேட்பாங்க, இப்போ வந்து புலிகளை வந்து காட்டும் போது நீங்களாம் கோவப்படுறீங்களான்னு. ஆமாங்க, ஏன்னா டேரெக்டாகவே புலிகளை காட்டுறாங்க. அவங்க வந்து இலங்கைன்னு காட்டிடுவாங்க, எதுவுமே காட்டாமல் ஏதோ ஒன்று காட்டினா நாங்கள் என்ன ட்ரிகர் ஆக போகிறோம்? அவங்க தமிழ் மக்களுக்காக, தமிழர்களுக்காக போராடிய குழு இப்படி காட்டி அவங்க ரொம்ப பின் பாயிண்டடாக ஒரு அமைப்பின் மீதும் பின் பாயிண்டடாக ஒரு போராட்டத்தின் மீதும் அவங்க வந்து கரை படியும் போது நாங்கள் கோவப்படுறோம். ஆனால் அவங்க ஜென்ரிக்காக தூக்கி போடுறான்னு வைங்க, கோவப்பட்டு இருக்க முடியுமா? அப்போ இஸ்லாமியர்கள்னு பார்க்கும்போது அது ஒரு ஜென்ரிக்கான ஒரு டெர்மினாலஜியில் அவங்க தூக்கி போட்டுட்டு இருக்காங்க அந்த பழிகளை. அதுக்கு நீங்கள் ட்ரிகர் ஆகும்போது அது உங்களுக்கானதா எழுதப்படுது. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்னா, அவன் வேற நான் வேறங்கிறத திரும்ப 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 பேசுங்க. நான் தமிழ் இஸ்லாமியன், நான் இஸ்லாமிய தமிழர், தமிழ் இஸ்லாமியன் கூட கிடையாது, இஸ்லாமிய தமிழர், இனத்தால் நான் தமிழன், என் மார்க்கம் மட்டும்தான் வேறங்கிற இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக பிச் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த பழிச்சொல்ல இருந்து நம்ம அவச்சொல்ல இருந்து விடுபட்டு நிற்போம். அந்த இடத்துக்குள்ள நம்மள அசோசியேட் ஆகாம அப்பதான் பிஜேபியை விரட்ட முடியும். இனத்தால் நாங்கள் ஒண்ணுன்னு நிற்கும் பொழுது, தமிழனாக நிற்கும் போது பிஜேபினால உள்ள நுழைய முடியாது. ஆனா நீங்க அங்க இடத்துல மதம்னு போயிட்டே இருந்தீங்கன்னா அவங்களே எங்களை அடிக்கிறாங்கங்க இந்த பாருங்க அப்படின்னு என்ன பண்ண முடியும்? எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப இந்த திமுகல ஒரு அம்மா வந்து பாகிஸ்தானுக்கு சாலர் அடிச்ச மாதிரி ஒரு ட்வீட்டை போடும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது? பேக் ஃபயர் ஆகுது. பாகிஸ்தானுக்கு ஆதரவா பேசணும்னு ஏதாவது தலையிலுத்தா? கேட்க போறாங்களா? எதுக்கு இந்த வேலையை பண்றீங்க? இதை பண்ணும்போது அவன் அதை எடுத்து அவன் யூஸ் பண்ணிக்கிறான். இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வரும்போது டக்குன்னு யூஸ் பண்ணி பாத்தீங்களான்ட்டு. சரி, அந்த மாதிரி ஒரு நல்ல இஸ்லாமியரா சொல்லுங்க?
அவங்க எழுதிய புத்தகங்கள்லாம் படிச்சிருக்கீங்களா? இல்லைங்க. போய் படிச்சு பாருங்க. அவங்க எப்படி அந்த மார்க்கத்தின் அரசியலையும் மார்க்கத்தின் இதுலையும் எழுதியிருக்காங்க. முழுக்க முழுக்க அது ஒரு ஃபெமினிஸ்ட் மைண்ட் செட்டில் எழுதியிருக்கிற புத்தகங்கள். அவங்கள தான் அதிகாரம் கொடுத்து வைக்கிது திமுக. உங்களுக்கான அடையாளமா யாரை கட்டுறாங்க? உங்க மார்க்கத்துக்கு எதிராக அவங்க வந்து இப்போ பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டா பேசணும், யார் அடிக்கிறாங்க? இஸ்லாமிய எல்லாரையும் ஒட்டுமொத்தமா. ஸோ இந்த நுணுக்கத்தை புரிஞ்சு நம்ம அரசியல் பேச கத்துக்கிட்டோம்னா மட்டும்தான், மைக்ரோ பாலிடிக்ஸை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் தப்பிக்க முடியும். மைக்ரோ பாலிடிக்ஸை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல என்னோட அறிவுக்கு எட்டிய விதத்தில் படத்துடைய காட்சிகளை வெளியிட்டது திமுகவுடைய ஈகோசிஸ்டம். சரி, இந்த காட்சிகள் வெளியிட்டதுனால அரசியல் ரீதியாக விஜய்க்கு பெரிய அடி உழுகுங்கிறத உணர்ந்து முழு படத்தையும் வெளியிட்டது விஜயோடைய நண்பர்களாகவோ விஜயோடைய நலன் விரும்பிகளாகவோ தான் இருக்க முடியும். ஏன்னா படம் ரிலீஸ் ஆனது விஜய்க்கு நன்மை சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இருக்கும். ஸோ இதுதான் விஷயம். என்ன இதுக்கு ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிக்கலாம், இதோட தான் விஷயம். ஓடிடியில் நீங்கள் வாட்டு வெளியிட்டு இருந்தீங்கன்னா யாருக்குமே எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. தேர்தலுக்கு முன்னாடி வந்து விஜய் தரப்புல இருந்து வந்த இப்போ என்ன சொல்றேன்னா, இப்போவும் ஓடிடியில் வெளியிடுறதுக்கு ஏன்னா சென்சார் போர்டு தேவை கிடையாதுல்ல ஓடிடியில். இல்லைன்னு சொல்றாங்க. இருந்தாலும் இப்போ இனிமேல் ஓடிடி எனக்கு தெரியல. இல்லைங்க, ஆமா வாங்க மாட்டாங்க, அதுதான் பிரச்சனை. ஸோ இதுதான் விஷயம். முன்னாடியே அவங்க பிளான் பண்ணி ஓடிடிக்கு போயிருந்துச்சுன்னா இந்த பிரச்சனைகளை தவிர்த்துருக்கலாம். ஒரு திருட்டு டாரண்ட் வெப்சைட். இன்னொன்று என்னன்னா, ஒரு படத்தை இந்த மாதிரி அரசியல் ரீதியாக முடக்கி வைப்பதை வந்து நம்மளால ஏற்றுக்க முடியாது. அது யாருக்கு நடந்தாலும் அது பெரிய அநியாயம். அந்த அநியாயம் நடந்தனால, அந்த கேப் நடந்தனால தான் இவ்வளோ வேலைகளை வந்து யார் செஞ்சிருந்தாலும் செய்ய முடியுது. யார் செஞ்சிருந்தாலும் அதனால தான் இதை செய்ய முடியுது. அதை நாங்கள் ஏற்கல. அந்த படத்துக்கு வெளியிட்டிருக்கணும். அந்த படத்தில் உங்களுக்கு எதிராக ஏதாவது பேசப்பட்டிருக்கு, அந்த படத்தில் இஸ்லாமியருக்கு எதிராகவே இருக்குன்னு வைங்களேன், அந்த படம் ரிலீஸ் ஆகினதுக்கப்புறம் அதை வந்து போட்டு அடி நடிக்கிறது இது பண்ணுறதுங்கிறது வேற. இல்லை அது இஸ்லாமியருக்கு எதிராக இருக்குங்கிற முன்னாடியே நீங்கள் கேட்கறது பேசுறதெல்லாம் ஓகே, சரி. பட் ஆனால் அந்த படம் வந்து அது அவ்வாறு இல்லைங்கன்னு இருக்கும்பொழுது நம்மளுடைய அந்த எதிர்ப்பு வந்து காணாமல் போயிடும், அவ்வளோதானே. பட் அந்த படம் வெளியிலேயே வரக்கூடாதுன்னு சொல்லி லாக் பண்ணது வந்து உண்மையிலேயே அறமற்ற போக்கு. அதையும் நான் வந்து மறுக்கல. ஓகே, ஸோ எப்படி வந்திருக்கலான்ற ஒரு ஸ்பெகுலேஷனுக்கு உங்களுடைய பார்வை இது வந்து அந்த எதிர்ப்பு எங்கே வைக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ ஒரு படம் வந்தால் இந்நேரம் ஓடி போயிட்டு அவரும் அடுத்த படத்துக்கான வேலையை ஆரம்பிச்சு தேர்தல் முடிச்சாரு. பட் இந்த படத்தை வச்சு ரொம்ப பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றது ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த படம் வெளியாகிறது விஜய்க்கு விருப்பமா இருக்குமானா இருந்திருக்காது. ஏன்னா அவருடைய கடைசி படம் ஆசை. அதனால இந்த படத்தை அப்படியே போட்டு வெளியிட்டு அப்படியே நம்ம வாக்கு வாங்கிக்கலான்னு நினைக்கிற ஆளாக விஜய் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த படத்தை ரசிகர்கள் ரசிக்கணும் தான் எந்த ஒரு நடிகனுக்கும் நினைப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக விஜய் வந்து எடுத்தோன்னே அதை போட்டாருன்னு இல்லை. முதல்ல டிஎம்கே கசியை விட்டுருச்சு. டிஎம்கே கிட்ட காப்பி இருக்குது. அவங்க முழு படத்தை போட மாட்டாங்க, பாட்டாக தேவைப்பட்ட செக்மெண்ட்டை மட்டும் போட்டு விஜயை டேமேஜ் பண்ணலாங்கிறது அவங்களோட ஐடியா. அந்த ஐடியாவுக்கு விளையாகி விடக்கூடாது, பழியாகி விடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு டிஃபென்சிவ் மூவாக இவங்க பண்ணியிருக்கலாம். குற்றம் சொல்லல, ஸ்பெகுலேஷன்ஸ் வைக்கிறோம். இல்லை எங்களுக்கு அதில் முழு சம்மந்தம் இல்லைன்னா தயவு செஞ்சு வாயை திறந்து பேசுங்க. நாங்கள் பேசுகிற வரைக்கும் நீங்கள் எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்காதனால தான் இந்த ஸ்பெகுலேஷன்ஸ் ஓடிட்டு இருக்கு. ஸ்பெகுலேஷன்ஸ்க்கு யாருங்க எண்டு வைப்பா? சம்மந்தப்பட்டவங்க எல்லாம் வாயை திறக்காமல் உட்காந்துட்டு இருக்கீங்க. இதில் இன்னொன்று ரிலீக் ஆயிடுச்சு, தயவு செஞ்சு இந்த படத்தை யாரும் பார்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கெஞ்சி கேட்க வேண்டிய இடத்துல தான் ப்ரொடக்ஷன் டீம் இருக்குது. ஆனால் ப்ரொடக்ஷன் டீம் என்ன பண்ணுது? மிரட்டுது எல்லாரையும் மிரட்டு. இதுல விஜய் சார்ந்தவங்களும் இருக்காங்களா, அவங்க போடுற ட்வீட், அவங்க போடுற கமெண்ட்ல காமெடியா இருக்குங்க. என்ன பண்றீங்க? இது மிரட்டுனா இது வந்து தடுத்துட முடியுமா? எனக்கு புரியல. இது மிரட்டுனா எல்லாரும் பயந்துருவாங்களா? உங்ககிட்ட அந்த அளவுக்கு அதிகாரம் இருக்கா? விஜய் ஃபேன்ஸே நிறைய பேர் படம் பார்த்துட்டாங்க. ஆமா, விஜய் யார் முதல்ல அதை அதிகமா பரப்பிப்பா, யார் அதிகமா பார்த்துருப்பா சொல்லுங்க. நாங்க பரப்பல, நாங்க பார்க்கல. யார் பார்த்துப்பா? உங்க ரசிகர்கள் தான் பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு தான் ஆர்வ கோளாறுல பண்ணியிருப்பாங்க. ஆர்வ கோளாறுல அவங்க தான் அதிகமா பரப்பி அவங்க தான் அதிகமா பார்த்துருப்பாங்க. அவங்க அஃப்கோர்ஸ் படம் வெளியிருக்கும் போது அவங்களும் வந்து பார்ப்பாங்க, அது வேற. பட் முதல்ல ஆர்வ கோளாறுல பார்த்துட்டு படத்தை பார்த்துட்டு டிஃபெண்ட் பண்ணுறதுலாம் யாரு? ஃபுல்லாக விஜய் ஃபேன்ஸ் தானே. அப்போ அதிகமாக படத்தை யார் இப்போ பார்த்துருப்பா? விஜய் ஃபேன்ஸ் தான் பார்த்துருப்பீங்க. ஸோ இது இந்த ஒரு சென்ஸை உள்வாங்கிக்கோங்க. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், பைரசிக்கு நம்ம யாரும் துணை நிற்கக்கூடாது, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் லீக்கான படத்தை வந்து பார்த்தீர்கள் என்றால் உங்களை எல்லாம் கைது செய்வேன், மிரட்டுவேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அந்த ஒரு ஹார்ஸ் டோன் எடுக்கிறீங்களே, அதுவும் விஜய்க்கு நெகட்டிவாக தான் பார்த்தா சிரிப்பாக வருது. நெகட்டிவாக போகும், அதெல்லாம் அதுவும் நெகட்டிவாக தான் போகும். என்னதுக்கு உங்கள் மேலே மிஸ்டேக்குப்பா, உங்கள் மேலே மிஸ்டேக். நான் இது ரொம்ப பேசிக்குங்க. ஒருத்தன் அம்மனை குண்டியே வெளியில் சுற்றுறான், கண்ணை முடிக்கவங்கண்ணா அம்மனை குண்டியே வந்தது ஓன் தப்புடா, இவ்வளோதான் விஷயம். இது படம் வெளியே வந்து யார் தப்பு? உங்கள் சைடு மிஸ்டேக் இருக்குது, எடிட்டர் சைட்லேருந்து மிஸ்டேக் இருக்குது. யார் அந்த துரோகத்தை பண்ணாங்களோ அவங்கள கண்டுபிடிங்க, யார் அதுக்கு விலை பண்ணாங்களோ அவங்கள கண்டுபிடிங்க. கண்டிப்பாக காசு வாங்காமலாம் எவனும் வெளியிட்டு இருக்க மாட்டான். கன்ஃபார்மாக இதுக்கு பின்னாடி ஒரு தொகை கைமாற்றப்பட்டிருக்கும். அவனை கண்டுபிடிச்சு அவனை குற்றவாளி குண்டில் ஏற்றி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க.
அப்போ தான் இனி அது நடக்காதுன்னு இருக்கும். அதை விட்டு போட்டு லீக் ஆன ஒரு விஷயத்த வந்துட்டு மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை மிரட்டிடுவேன் வந்து கைது பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்கள் பேசும்பொழுது அது விஜய்க்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். ஆனால் அவங்க அப்படி தான் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இங்கே இருக்க இந்த இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்பெகுலேஷன்ஸ். யார் வெளியிட்டு இருந்தாலும் அது வெளியிடாமல் இருந்திருக்கலாம். சீன் பை சீனாக வெளியிட்டாலும் தப்பு, முழு படத்தை வெளியிட்டாலும் தவறு. அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. நேரத்தில் கடைசியாக ரீரிலீஸ் கலாச்சாரம் போயிட்டுருக்கு. சுறா ரீரிலீஸு, குருவி ரிலீஸ் மாதிரி வந்து ஜனநாயகன் ரீரிலீஸ் ஆகணும் தேட்டரில். அதை போய் தளபதிக்காக நாங்கள் வந்து கடைசியாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறோம் பாரு. நன்றி.